மஹிந்த ராஜபக்ச காலத்து முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் 1.8 மில்லியன் ரூபாய்கள் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் என்ற தகவலும் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. மேலும் கோட்டாபய ராஜபக்சவை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக இந்த அரசாங்கம் கைது செய்ய முயற்சித்தால் நான் எனக்கு தீ வைத்துக் கொள்வேன் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றாராம் உதய கம்மன்வல. அத்தோடு சுரேசாலே சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னும் அவர் உணவருந்துவதை தவிர்த்து வருகின்றாராம். காரணம், பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். உடனடியாக தன்னை ஒரு பொது இடத்தில் வைத்து விசாரியுங்கள் என்ற கோரிக்கை முன்வைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். முன்னாள் அமைச்சர், அதாவது முன்னாள் பிரதி அமைச்சராக இருந்த சரண குணவர்தன என்று சொல்லப்படுகின்ற நபர், அதுவும் ராஜபக்சக்கள் காலத்திலே பிரதி அமைச்சராக இருந்த சரண குணவர்தனவுக்கு 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை மற்றும் 1.8 மில்லியன் ரூபாய்கள், அதாவது 18 லட்சம் ரூபாய்கள் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால். இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஏன், எதற்காக அதுவும் முன்னாள் பிரதி அமைச்சருக்கு 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்க வேண்டும்? இதற்கு முன்னர் மஹிந்தானந்த அல்கமகே மற்றும் இன்னும் ஒரு அமைச்சருக்கு 25-21 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரிசையிலே அடுத்த அமைச்சர், அதுவும் ராஜபக்சக்களுடைய கையாட்களாக செயற்பட்ட அடுத்த அமைச்சருக்கு, அதுவும் பிரதி அமைச்சரான சரண குணவர்த்தனவுக்கு 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றதாம். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது 2006ஆம் ஆண்டு, இந்த 2006ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருந்தார். இந்த காலப்பகுதியிலே தேசிய லொத்தர் சபை தலைவராக இருந்திருக்கின்றார் இந்த சரண குணவர்த்தன் என்று சொல்லப்படுகின்ற, அப்போது தேசிய லொத்தர் சபையினுடைய தலைவராக இருந்தார். பிற்பட்ட காலங்களிலே ராஜபக்சர்கள் காலத்திலே பிரதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த தேசிய லொத்தர் சபையினுடைய தலைவராக 2006 காலப்பகுதியில் இருந்தபோது அவர் குறிப்பாக பல வாகனங்களை வாடகை அடிப்படையிலே அந்த நிறுவனத்திற்கு எடுத்து செயற்பட்டிருக்கின்றாராம். பல வாகனங்களை வாடகை அடிப்படையில் எடுத்திருக்கின்றாராம். இதனால் அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அதுவும் அரச நிதியை வீணடித்திருக்கின்றார், முறைகேடு செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் 4 வழக்குகள் இவர் மீது சுமத்தப்பட்டு பல காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வந்திருக்கின்றது. இந்த வழக்கு சார்ந்த விசாரணையின் போதுதான் இன்றைய தினம் இந்த தீர்ப்பினை நீதிபதி, அதாவது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற முகமது நிஹைல் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார். இதிலே 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் 1.8 மில்லியன் ரூபாய்கள் தண்டமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இதிலிருந்து ஒன்று புலப்படுகின்றது, ஊழல்வாதிகள் அது 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்னர் செய்த ஊழலாக இருந்தாலும் யாரும் தப்ப முடியாது என்பதுதான் இப்போது நீதித்துறையானது வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்கிணங்க முன்னாள் அமைச்சரான சரண குணவர்த்தனவுக்கும் இப்போது 4 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சுரேசாலே சிறையிலே உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததன் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். அங்கும் அவருடைய மனைவி பல கோரிக்கைகளை முன்வைத்ததற்கிணங்க சுரேசாலேவை சந்திப்பதற்கு அவருடைய சட்டத்தரணி மனைவிக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அவர்கள் சந்தித்த போது கூட சுரேசாலவை உணவருந்தும்படி கேட்டிருக்கின்றார்கள். நான் உணவருந்தவே போவதில்லை என்பதை சொல்லியிருக்கின்றாராம். நான் உணவருந்த வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் சில கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றாராம். என்னென்ன கோரிக்கை என்று பார்க்கின்ற போது, குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கிற சானி அபேசேகர தன்னுடைய விசாரணையிலே தலையிடக்கூடாது. அதான் உண்மைகளை வெளியே எடுத்து விடுவார். இதனால் அவர் தன்னுடைய விசாரணைகளிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளர் சானி அபேசேகர தலையிடக்கூடாது. அப்படி அவருடைய தலையீடும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுடைய தலையீடும் இல்லாமல் 3ஆம் தரப்பை குறிப்பிடுகின்ற, குறிப்பாக ஒரு போலீஸ் நிலையத்திலே வைத்து தன்னை விசாரிக்கும்படி சொல்லியிருக்கின்றாராம் இந்த சுரேசாலே. எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான செயற்பாடு! தன்னை விசாரிப்பது யார் என்பதை தானே முடிவு செய்கின்றார் இந்த சுரேசாலே என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மேலும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், தனக்கு மிக கொடுமையான செயற்பாடுகள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வைத்து நடைபெறுகின்றது. எனவே என்னை பிரிதொரு இடத்துக்கு கொண்டு வாருங்கள், அங்கே என்னை வைத்திருக்க வேண்டாம், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய காவலில் நான் இருக்க விரும்பவில்லை, இவற்றை செய்தால் நான் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கின்றாராம் சுரேசாலே. இதற்கு பதிலாக அவரை செத்து போக விடலாம். ஆனால் என்ன பிரச்சனை, அவரிடம் பல உண்மைகள் இருக்கின்றது, அந்த உண்மைகளும் அவரோடு சேர்ந்து மறைந்து போகும் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எனவே சுரேசாலே பல நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றார். இதனை இந்த அரசாங்கமோ அல்லது நீதித்துறையோ நிறைவேற்றினால் நான் நிச்சயமாக உணவு தவிர்ப்பை கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். எல்லோருமே இந்த தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றம் சட்ட ரீதியாக அணுகுகின்ற போது தன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றத்தை அவர் இல்லை, நான் அதை செய்யவில்லை என்றால் சட்ட ரீதியாக அவர் அணுக வேண்டும். ஆனால்
கோழைத்தனமாக உணவு தவிர்ப்பிலே ஈடுபட்டு அதை இப்போது வெல்வதற்கு சுரேசாலை முயற்சிக்கின்றார். அதற்கிணங்க வெளியே கொஞ்சம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக உதய கம்மன்பல, விமல் வீரவம்ச, சரத் வீரசேகர, திலீப் ஜெயவீர, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் எல்லோரும் கேவலமான செயற்பாடுகளை இப்போது கொழும்பு புகையிரத நிலையம், கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக அவர்களும் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பல லட்சம் மக்கள் எல்லாம் திரளவில்லை, பல ஆயிரம் மக்களும் திரளவில்லை, பல நூறு மக்களும் திரளவில்லை. மாறாக ஒரு 50-60 பேரை திரட்டி வைத்துக்கொண்டு அதிலே அரைவாசி பேர் அவர்களுடைய ஆட்கள், அவர்களை திரட்டி வைத்துக் கொண்டு அங்கே அவர்கள் இப்போது சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சுரேசாலேவை வெளியே விட வேண்டும் என்ற அடிப்படையிலும், இந்த நாட்டை பாதுகாத்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்கின்ற ஒரு தீமை இது என்ற அடிப்படையிலும், முள்ளிவாய்க்கால் அவலத்திற்காகத்தான் அவர்கள் பழிவாங்கி வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலும் கடுமையாக இந்த அரசாங்கத்தை விமர்சித்தபடி இப்போது சத்தியாகிரக போராட்டத்தை இவர்கள் நடத்தி வருகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். காலையிலே ஒரு காணொலி ஒன்று பார்க்க கிடைத்திருந்தது. அவர்களுடைய சத்தியாகிரக போராட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு சில உபகரணங்களை போலீசார் இழுத்து பறிக்கின்றார்கள். அதனை விடாமல் விமல் வீரவம்ச தரப்பும் அதை பிடித்துக் கொண்டு, விமல் வீரவம்சனுடைய மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், 10-15 நாட்கள் தொடர்ந்து குடித்தவர் போன்றிருப்பார். அவர் ஏற்கனவே குடிகாரன் தான், தொடர்ந்து குடித்தவர் போன்றிருப்பார். அந்த கோபத்திலே அந்த முகம் அதைவிட கொடூரமாக இருந்தது என்பது மிக முக்கியமான விடயம். எனவே இந்த விமல் வீரவம்ச தரப்பு தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள். இதிலே தலையாரி விமல் வீரவம்ச, சரத் வீரசேகர, உதயகமன்வல, டிரானலஸ் எல்லோருமே முன்னிற்கின்றார், திலீப் ஜெயவீர எல்லோருமே முன்னிற்கின்றார்கள். இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்கின்றார்களாம். இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கானது சரியான முறையிலே சென்று கொண்டிருக்கின்றது, விசாரணைகள் தீவிரமாக செல்கின்றது. ஆனால் இந்த விடயத்தை குழப்புகின்ற வகையிலே பல தரப்புகள் செயற்படுகின்றார்கள். இது யார் யார் என்ற பெயரை அங்கே நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதிலே மிக முக்கியமானவராக உதயகமன்வல பெயரிடப்பட்டிருக்கின்றார். அடுத்தது விமல் வீரவம்ச, அடுத்தது திலீப் ஜெயவீர. இந்த 3 பேர், இந்த 3 அரசியல்வாதிகளுடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளை தடுப்பதற்கு முயற்சித்து வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றது. எனவே இந்த வழக்கு தொடர்பாக அந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இவர்கள் மேலும் சிக்கலை கொடுத்தால், ஒருவேளை வழக்குகளுக்கு இடையூறு விளைவித்தார்கள் என்ற கோணத்தில் இவர்களை கைது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். காரணம், அதிகமாக இப்போது துள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு 300-260 பேர் வரையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே அங்கே, அதாவது பிரார்த்தனைகளிலே கலந்து கொண்டவர்கள், அதுவும் மத வழிபாடுகளிலே கலந்து கொண்டவர்கள், அதுவும் குடும்பத்தோடு சென்று கலந்து கொண்டவர்கள், எந்த பாவமே அறியாதவர்கள் அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரே நாளிலே நடந்த ஒரு விடயம் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம். ஆனால் இதற்கு முன்கூட்டிய சதித்திட்டங்கள் 2-3 வருடங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தலையாரி தான் சுரேசாலை என்று சொல்லப்படுகின்றது. அந்த சுரேசாலேவுக்கு தண்டனை கொடுப்பதற்கு எதிராக, அல்லது சுரேசாலை தண்டனை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக இப்போது இந்த தரப்பு செயற்பட்டு வருகின்றது என்பது கவலையை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. அதிலும் சில சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது ஒரு தகவல் ஒன்று பரவி வருகின்றது. அதிலே குறிப்பிடப்படுகின்ற விடயம், இந்த அரசாங்கம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயத்தை மையமாக கொண்டு கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்தால் நான் எனக்கு தீ வைத்துக் கொள்வேன் என்ற அடிப்படையில் உதயகமன்வல சொல்லியிருக்கின்றாராம். இதற்கென்றே இந்த கோட்டாபய ராஜபக்சவை அரசாங்கம் கைது செய்ய வேண்டும், உதயகமன்வல நடுத்தெருவிலே தீயிலெறிந்து சாம்பலாகுவதை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் பல கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டு வருகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு இந்த விடயம் சார்ந்து இப்போது சரத் பொன்சேகா, முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா வாய் திறந்திருக்கின்றார். நாடகம் ஆடுகின்றார் சுரேசாலே. இந்த சுரேசாலே பல தந்திர திட்டங்களையும் தந்திர செயற்பாடுகளாலும் பலரை பழிவாங்கியவர். அப்படி பழிவாங்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் நான் என்பதை சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். இவர் குறிப்பிட்ட காலங்களில் 8 மாதங்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றாராம். அதாவது தேர்தலுக்கு பின்னர் 2011 தேர்தலுக்கு பின்னர் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த கோட்டாபய ராஜபக்சக்கள் எல்லோரும் சேர்ந்து பழிவாங்கினார்கள். அதற்கு மூளையாக செயற்பட்டவர் இந்த சுரேசாலே தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சரத் பொன்சேகா. எனவே தன்னை கைது செய்து சிறை வைப்பதற்கு முழு திட்டத்தையும் வகுத்து கொடுத்தது இந்த சுரேசாலே தான். என் மனைவி சிஐடியை வைத்து கடுமையாக அச்சுறுத்தி விசாரித்ததும் இந்த சுரேசாலே தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த சரத் பொன்சேகா. எனவே சுரேசாலே தண்டனை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளை யாரும் தடுக்கக்கூடாது என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் சரத் பொன்சேகா. மேலும் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊடக பேச்சாளரான அருட்தந்தை ஸ்ரீல் காமினி அவர்களும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்.
இராணுவத்திலே இருந்தார், நாட்டிற்காக போராடினார் என்பதற்காக குற்றமிழைத்தவரை காப்பாற்ற முடியாது என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாட்டிற்காக போராடியவர் என்பதற்காக நாங்கள் அவரை மதிக்கின்றோம். ஆனால் குற்றமிழைத்திருக்கின்றார். குற்றம்தான். இத்தனை உயிர்கள் பறிபோயிருக்கின்றது. இத்தனை உயிர்கள் போவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சுரேஷ் சாலே என்றால் அவரிடம் இப்போது விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. சரியான முறையிலே விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இப்போது அருட்தந்தை ஸ்ரீல் காமினி அவர்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளும் தீவிரம் பெறுகின்றது. இப்போது சஹ்ரானோடு கூடவே இருந்த ஒரு நபர், அதாவது சஹ்ரானோடு சேர்ந்து பயிற்சி பெற்று அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர்கள், அதனை செய்வோம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர்கள், அதில் ஒருவர் இப்போது அரச தரப்பு சாட்சியமாக மாறியிருக்கின்றார். அவரிடம் நள்ளிரவு 12 மணி வரையிலே தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் நீதிமன்றத்திலே வைத்து பல வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றாராம். பலருடைய பெயரை உச்சரித்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே அது தொடர்பான அறிக்கை மீண்டும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற போது பலர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் இப்போது இந்த கபட நாடகத்தை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள இனவாத தரப்பு அல்லது சிங்கள தேசியவாத தரப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த விமல் வீரவம்ச, உதயகமன்வல, சரத் வீரசேகர கூட்டு சேர்ந்திருக்கின்றார் டிரானலஸ் என்பது மிக முக்கியமான விடயம். ஏற்கனவே இவர் மீதும் ஒரு வழக்கு இருக்கின்றது. குறிப்பாக இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பாகவும் அவர்களோடு தொடர்பிலே இருந்தார் என்றும், மேலும் பல பாதாள உலக குழுக்களோடு இவர் தொடர்பிலே இருந்தார், பாதாள உலக குழுக்களிடம் பணத்தை வாங்கிவிட்டு பல வேலைகளை செய்தார் என்ற அடிப்படையில் இந்த டிரானலஸுக்கு சிக்கல் இருக்கின்றது. இப்போது அந்த டிரானலஸும் முன்னே நிற்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.